இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி 8ல் வேற இருக்கு. உள் உணர்வு உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கும். அது குறிப்பாக உங்கள் காவல் தெய்வங்கள் முன்னோர்கள் வழிபாடு சிறந்ததாக இருக்க வைக்கிறது. இப்போ குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த நன்கொடை இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு அதிசயம் என்னன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து தன் 10ஆம் பார்வையை அதே 5ஆம் வீட்டை பார்க்குறார். குருவும் சனியும் ஒரு இடத்தை பார்க்கும்போது சம்பவம் நிர்ணயிக்கப்படுகிறது. அவங்க என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணக்கூடியது. உங்கள் ராசியில் ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்துல இருக்கலாம் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எதாக இருந்தாலும் நிற்கும். இப்போ திருமணத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் போல கரெக்டாக இருக்கும். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி. இது ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க. இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். அதோட அஷ்டமச்சனி இருக்கும் காலகட்டத்தில் இந்த ராகு கேதுகள் என்ன செய்ய போகிறது? நிறைய பேர் நெகட்டிவாக பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான குரு 11ல் இருக்கார். அப்போ அவர் லாபங்கள் கொடுக்க காத்திருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அதை பற்றிலாம் தெளிவாக பேசுவோம். ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது, அதை வேணாம் ஒதுக்கிடலான்னு சொல்லலாம். பட் மொத்தமாகவே இந்த சிம்மராசி நெகட்டிவாக எப்படி சொல்கிறது? ஆக்சுவலி போன வருஷம் நீங்கள் அனுபவிக்காத இந்த வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. புதுசாக பார்ப்போம். சரி, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சிம்மராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, குலதெய்வ அனுகிரகம் உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பார்வை செலுத்துவதால் குருவோட வீட்டையை பார்க்குறதுனால குலதெய்வ அனுகிரகம் உண்டு. தெய்வத்தால் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கண்கு முன்னாடி காட்டி கொடுக்க போது 6 7 8ல் வேற இருக்குது. உள் உணர்வு உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கும். அது குறிப்பாக உங்கள் காவல் தெய்வங்கள் முன்னோர்கள் வழிபாடு சிறந்ததாக இருக்க வைக்கிறது. இப்போ குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த நன்கொடை இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு அதிசயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் குலதெய்வம் இதுவா அதுவான்னு டவுட் இருக்கும் பாருங்கள். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் கிடைக்கின்ற யோகம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 5ல் குரு பார்க்குது. சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து தன் 10ஆம் பார்வையை அதே 5ஆம் வீட்டை பார்க்குறார். குருவும் சனியும் ஒரு இடத்தை பார்க்கும்போது சம்பவம் நிர்ணயிக்கப்படுகும். 5ஆம் இடம்னா குலதெய்வம், அனுகிரகங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாமா? அப்போ ஃபஸ்ட்டு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுது. ஏன் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்? உங்கள் ராசியில் கேது பகவான் வரார். அந்த சிம்மத்துக்கு திரிகோணம் தான் தனுசு. இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பாருங்கள். குலதெய்வம் குற்றம் இருக்கிறவங்க குலதெய்வனை வேண்டி முறையிடுங்க. இது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சரியான காலகட்டம். அப்போ ரைட். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது, திருமண வயது உடையவங்களுக்கு இதே 7ஆம் பாவம் பார்ட்னர்ஷிப்பை சொல்லும். திருமண வயதிற்கு திருமண கல்யாணம் பற்றி பேசணும். இதே ஒரு 60 வயசு இருக்கிறவங்கன்னா பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்லணும். இதே கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கூட்டு இந்த மாதிரி ஆக மட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடியது. சில வருடங்கள் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பியூட், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் இருந்தது. திருமணமானவங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அதாவது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன அவ்வளோ கோபங்கள் வந்துட்டு இருந்தது. தொட்டதுக்கெல்லாம் கோபம். இப்போ குரு பகவான் ஏழை பார்க்குற அங்கே ராகு இருக்குது. இந்த ராகுக்கு இது ஒரு சூட்சமம் தெரிஞ்சுக்கோங்க. இது 2 தாங்க. மற்ற எல்லா பிளானட்டும் கிளாக் வைஸ் சுற்றும். இது 2 பிளானட்டும் ஆன்டி கிளாக் வைஸ். இது ஃபிசிக்கல் பாடி கிடையாது. அப்போ இது உருவம் கிடையாது இல்லையா? அஸ்ட்ரானமியில் கிடையாது. கோள்கள் படி புதன் பூமின்னு படிப்போம் இல்லையா? அது இங்கே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த 2 பாயிண்ட் சூரியன் வட்ட 10 சந்திரன் வெட்டுகின்ற புள்ளி அவ்வளோ வலிமையாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுது, ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணக்கூடியது. உங்கள் ராசியில் ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்துல இருக்கலாம் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எதாக இருந்தாலும் நிற்கும். இப்போ திருமணத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் போல கரெக்டாக இருக்கும். ஏன்னா 8ல் சனி, 7ல் ராகு, 7ஆம் வீட்டை குரு பார்வை, பஞ்சமஸ்தானாதிபதியை பார்க்குறதுனால ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரம், திருமண தடைகள் இது மாதிரி உங்கள் ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து பரிகாரம் எடுக்கணுங்க. இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம்ங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அது எல்லாத்துக்கும் கரெக்டாக இல்லை. நிறைய திருமண மனமுறிவுகள் ஏற்படுது. 7ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது. 7ஆம் அதிபதி எப்படி இருக்கா? ஆண்னா சுக்கிரன், பெண்ணா செவ்வாய் எப்படி இருக்கா? நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் தாண்டி கட்ட பொருத்தம், தசாபுத்தி எப்படி இருக்குது, வருகின்ற தசாபுத்திகள் எப்படி இருக்குது, திருமணம் பண்ணும்போது மூர்த்த லக்னம் என்ன,
இப்படி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்படி பாருங்கள். அவசரப்பட்டு 10 பொருத்தம் சூப்பராக இருக்குது, 10க்கு 9 இருக்குது, 10க்கு 10 இருக்குது, இப்போ 11 பொருத்தம் பார்க்குறாங்க. ஒரு சிலர் 12 பொருத்தம். இந்த பொருத்தம் அது பத்தாத பொருத்தம். சரிங்களா? சரி, கொஞ்சம் இது முக்கியமாக திருமணங்கிறது கோயில்லையா மண்டபத்திலையா அதெல்லாம் இருக்குது, அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ வேலையை பற்றி பேசணும். உங்கள் 6க்குரியவர் அவரே 7ஆம் அதிபதி, இப்போ 8ல் இருக்கார். 6க்குரியவர் 8ல் இருந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக செய்ய வேண்டிய உண்டு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு வேலை இருக்குது. போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர் நிறைய பேத்துக்கு வேலை மிஸ் ஆயிடுச்சு. வேலை போன சிம்மராசிக்காரர்கள் பல பேர் வேலை போயிருமோன்னு பயந்தது எண்ணிலடங்கா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் போன டைமில் சிம்மராசிக்காரங்களை தான் பார்த்தோம். அவங்க கேட்டேன், அஷ்டமச்சனியே வரலைங்க. நான் சொன்னேன், அஷ்டமச்சனியோட கண்டகச்சனி தாங்க உங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலையும் வருமான தடையும் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அதுதான் பாதிப்புன்னு சொல்லிட்டு இருந்தோம். ரைட். இப்போ வேலை ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு வேலை உறுதி. ஆனால் என்ன, வேலை செய்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருக்கும். எல்லாமே நீங்களே மேலதிகாரிகளுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழதிகாரிகள் வேலை செஞ்சு ஒரு சிலது நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் பிரிட்ஜிங் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அது நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகளாக இருக்கும். நீங்களே ஒரு சில நேரத்தில் ஓனராகவும் இருக்க வேண்டியும் இருக்கும், ஒரு சிலத்துக்கு கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 to 6 அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ கால ஓட்டத்தில் உங்கள் வேலை நேரங்கள் மாறி இருக்குது. வெளிநாட்டு டைம், மீட்டிங் கண்டினியூ பண்ணுறது, பயணங்கள் உண்டு, இது மாதிரி இருக்கும். பட் இதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. வருமானம் நிலையாக இருக்கும், குடும்பம் ஹாப்பியாக இருக்குங்க. குடும்பத்துக்காக இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஒர்க்கை பண்ணிக்கணும். இதில் பரிகாரம் என்ன தெரியுங்களா? புதுசாக படிக்கிறது, கற்றுக்கொள்கிறது, டெக்னாலஜி பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் ஏஜ் சூப்பராக இருக்கும். நான் ஒருத்தர் படிக்கிற யோகம் இருக்குன்னு அரௌண்டு 60 இருக்கிற சாருக்கு சொன்னேன். படிக்கிற யோகம் இருக்கா அப்படின்னார். அப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இப்போ தான் அந்த ஒரு ஆன்மீக குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு, பாடல்கள்லாம் படிச்சுட்ருக்காரம்மா. இந்த நேரத்தில் அதான் காலம் போன காலத்தில் ஆன்மீக சிந்தனை வந்து தேவாரம் திருவாசகம் வந்து படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதோட குரூப்புக்கெலாம் போயிட்டுருக்காரு. இவர் பேசணும்னு ஆசைப்பட்றாரு. இது ஒருத்தர். மியூசிக் கற்றுக்குறாங்க ஒரு சிலர்லாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஹெச்டி என்ரோல் பண்ணவங்க 55 மேலே அந்த மேடத்துக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் அவங்க ஸ்கில்லை காட்டுற நேரம். ஆக மொத்தம் படிப்புக்கு தடையே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பணம் சம்மந்தப்பட்டது மட்டும் அது வேறு, படிப்புக்கு தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடு இடம் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்டது. பொதுவாக வீடு இடம் சொத்துக்கு கொஞ்சம் கவனிக்கணும். உங்கள் பேர்லையா மனைவி பேர்லையா இல்லை லைஃப் பார்ட்னர் பேர்லையான்னு பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழில் பண்ணப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க வேண்டிய நேரமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே பேச்சால் திறமையை உடையது சிம்மராசி. தைரியம் உண்டு. நிறைய சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையும் பீட் பண்ணக்கூடியது. இன்றைக்கி ஃபீனிக்ஸ் பறவை மேலே மீண்டு வரக்கூடிய காலகட்டம். சாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக வந்துடணும். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்க எண்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டவுட் எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம் சொல்கிற 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போ உங்களுக்கு வருகின்ற வருமானங்கள், அதாவது நியாயப்படி வருகின்ற வருமானம் சனி பகவான் கொடுத்துருவாருங்க. நிறைய பேர்த்துக்கு சொன்னாங்க, சார் இங்கே வர வேண்டிய பணம் வரல, எனக்கு வாங்கிட்டு பணம் இன்னும் கொடுக்கல, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பேங்க்கில் கொடுக்கல அப்படின்னு சொன்னது. நாங்கள் ஒருத்தங்க அவசரத்தை கொடுத்தோம், வட்டியும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல சார், வருமா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பொதுவாக உங்களுக்கு நியாயமான பணம் வந்தே தீரும். இதில் பென்ஷன் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஏஜ்டு பர்சன் அவங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே இருக்குது, லெட்டர் கொடுக்குறோம் வரலன்னு, நிச்சயம் வரும்னு சொன்னேன். இப்போ தான் ரீசெண்டாக செலக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு நியாயமாக வருகின்ற வருமானம் நிச்சயம் வந்தே ஆகும். தொழில் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். உங்களுக்கு 10க்குரியவர் அவரே 3க்குரியவர். தொழில் சம்மந்தப்பட்டதை ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து லாபம் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டங்க. சனி பகவான் 8லிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட போன வருஷம்லாம் அவ்வளோ சிக்கல்கள், ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகிட்டு இருந்தது, மோட்டார் வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸு, சின்ன சின்ன சட்டத்திக்கல்கள், திடீர்னு வந்து பார்க்கிங் பிரச்சனை, முன்னாடி குழி தோண்டி போட்டது, இது மாதிரி பல இது பார்த்துட்டேன். ஒரு பெரிய ஸ்தாபனம் நம் சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஸ்தாபனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பள்ளம் போட்டு தோண்டியாச்சு. இந்த கடைக்கு போக முடியல, வரவும் முடியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் மேலே டர்ன் ஓவர் ஆகிற கடை அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அவ்வளோ டர்ன் ஓவர் ஆகிற பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் ஆகும்போது அது அந்த கால சூழ்நிலை இப்போ அப்படியே மாறி இருக்குது. அப்போ உங்களுக்கு அது ஒரு சில பரிகாரங்கள் தேவை. பொதுவாக ராகுகேது பரிகாரம் நிச்சயம் பண்ணணும்.
8ல் சனி வரும்போது நான் நிறைய பேத்துக்கு குச்சனூர் பரிகாரங்கள் கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு. தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சனீஸ்வரர் வழிபாடு, அங்கே காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு போங்கன்னு சொல்லி சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. திருமண தடைக்காக நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா சுயம்பர பார்வதி மந்திரம், சுயம்பர நித்தியக்கலா யாகம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க. பார்வதி மந்திரம் யூடியூப்லேயே இருக்குது, அதை பாருங்கள். பெருமாள் கோயில் வழிபாடு தான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். பெருமாள், ஆஞ்சநேயர் வழிபாடு, புதன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் போகும்போது மிகுந்த சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கும்போது ஒன்று இந்த தீர்த்தங்கள், ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீகத்தால் வெற்றி, சட்டத்தால் வெற்றி. கேதுக்கு லாபத்தில் குரு இருக்கு இல்லையா, சட்டத்தால் வெற்றி, தாய் வழி பாட்டி அந்த உறவு வகையில் வெற்றி, ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிக்கணும். ஃபுட்டு பற்றி பார்த்துக்கணும். ப்ரெஷர், பிபி இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் தாங்க கொஞ்சம் பார்க்கணும். நான் 6, 8 சம்மந்தப்படுது. சின்ன வண்டி வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக போய்க்கங்க. டிரைவிங் போட்டு போய்க்கிறது பெட்டர். இல்லை பொது டிரான்ஸ்போர்ட், காமன் டிரான்ஸ்போர்ட் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கணும். இது இந்த ராசிக்கு உண்டான அமைப்பு தான். ரைட். உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.